ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் சார் சொன்ன மாதிரி எனக்கும் இது. என் பேர் தமிழரசி, அவ்வளோதான். இப்போ எனக்கு அதை தவிர வேறு ஒன்றுமே தெரியல. எனக்கு இந்த மூமெண்ட் வந்து லைஃப்பில் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எனக்கு ஒரு பெரிய கனவு அண்ட் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். எனக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் நின்று பேசுகிறதும் ஃபஸ்ட்டு தான். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த ஃபஸ்ட்டு டைரக்டர்னா வெற்றி அண்ணா தான். அவங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ் வெற்றி அண்ணா. நீங்கள் என்னை நம்பி வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடையாது. கோயம்புத்தூர் தோளம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து வந்து 4 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு படத்தில் ஒரு கேரக்டராக பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா கண்டிப்பாக அது காட் கிரேஸ் தான் நினைக்கிறேன். என்னோடய விடாமுயற்சியும் என்னுடைய தொடர் போராட்டமும் தான் இந்த இடத்துல நான் நிறுத்தியிருக்கு. கண்டிப்பாக நாற்கரப்போர் படம் ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் இட், பட் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு. இது மக்கள்கிட்ட நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சேத்துமான்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது வந்தது தான் இந்த நாற்கரப்போர். டேரக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி கதைலாம் சொன்னார். அந்த கதை பிடிச்சிருந்துச்சு, அதனால் நடித்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நாற்கரப்போர் இது ஃபஸ்ட்டு படத்தோட கதையோட நாயகன் நானாக இருந்தாலும் இந்த படத்தோட உண்மையான கதாநாயகன் வந்து தயாரிப்பாளர் தான், வேளாண் சார் தான். அதான் உண்மை. ஏன்னா இந்த கதையை கேட்டாலே டக்குன்னு ஒருத்தர் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. என்னடா குப்பாளுறவங்க, இது ஓகேவா, இது ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி, இப்படி ஒரு பல விஷயங்கள் இருக்கு, அப்படி இது கமர்ஷியலாக கொண்டு வர முடியுமா, இதுக்குள்ள என்டர்டெயின்மெண்ட் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் நடுவில் இது ஒரு கதையாக பண்ணி வெற்றி கொடுக்கும்போது இந்த கதை நல்லா இருக்கு, இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண தருணம் இருக்குல்ல, அங்கே வேளாண் சார் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும். அடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு இது படம் நடிச்சாச்சு, எடுத்தாச்சு, எடிட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய ஹோப் தேவைப்படுச்சு. ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. வெற்றிக்கலாம் ஓகே ஆயிடுமா, சரி பாஸ் பண்ணிட்டாலோ ஓகே, இது எப்படி எந்த மாதிரி பாஸ் ஆகும், சென்டமா வாட்ரா இப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சுரேஷ் காமாட்சி நான் பார்த்துட்டு நல்லா இருக்கு நம்ம பண்ணலான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய திருப்தியும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு படம் முடிக்கிறது எடுக்கிறதுன்றதை தாண்டி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் இந்த படத்துக்குள்ள நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா கலை இயக்குனர் ராகவன் ஐயா தான். நான் ஃபர்ஸ்ட் பேசிட்டேன் இந்த படத்துக்காக வெற்றி என்ன கேட்கும்போது பண்ணலாமாமா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் ஒன்று நான் சொல்லிட்டேன். அது கட்டுப்படி ஆகல சம்பளம். அதுக்கப்புறம் வெற்றி கிட்ட எனக்கு ஃபோனே வரல. சரி நானும் தொந்தரவு பண்ணல, சரி நான் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன். ஒரு நாள் ஒரு 4:30 மணிக்கு ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு ராகவன் ஐயா ஃபோன் பண்ணுறாரு. படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி, ஐயா என்ன அந்த படம் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஐயா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஐயா, பட் அது அப்படியே இருக்கு என்னன்னு தெரியல. இல்லை நீங்கள் சம்பளம் கேட்டீங்க, கொஞ்சம் பெருசாக கேட்டீங்க அப்படின்னா. ஐயா பெருசாக தான் கேட்கல கேட்டேன், பட் அதுக்கப்புறமா அது அப்படியே இருக்கு, நான் இன்னும் வெற்றிக்கிட்ட பேசலாம் இல்லையா அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் இந்த படம் பண்ணுறீங்க என்ன. படத்தோட கதை யாருக்குன்னு தெரியுமா அப்படின்னா தெரியாதுன்னா இது துப்புரவு பணியாளர்கள் பற்றின கதை நீங்கள் பண்ணணும்னு. அங்கே ஒரே வார்த்தை தான், அந்த வார்த்தை கேட்ட உடனே நம்ம இதை பண்ணுறேன் நீங்கள் வெற்றிக்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நான் அடுத்த ஒரு 5:30 மணிக்கு ஃபோனு, ஏர்லி மார்னிங் இது எல்லாமே வெற்றி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. மாமா பண்ணலாமா, எதுவும் பேசணும் மாமா, நம்ம படம் பண்ணலாம், எப்போ ஷூட்டு, எப்போ டேட்டு, எத்தனை மணிக்கு எங்கே வரணும்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அவ்வளோ இப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 10-12 நாள் நாங்கள் ஷூட்டிங் எடுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் படங்கள் நடுவில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லாமே வந்துச்சு. அது எல்லாத்தையுமே தாங்கி பல பிரச்சனைகளை தாங்கி இந்த படம் இங்கே இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அண்டு முக்கியமான நபர்னா ராகவன் ஐயாவை சொல்லலாம். ரொம்ப நன்றி ஐயா. முகத்தை காட்டுங்க ஐயா, கலை இயக்குனர். அவர் இந்த படத்தோட எடிட்டரு ரஞ்சித் செம சூப்பர் எடிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் தினேஷ்க்கு வாழ்த்துக்கள். முதல் படம் இது மியூசிக் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கொண்டு நிறைய பேச வேண்டிய அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது, பட் வேண்டாம், சிறப்பு நிறைய பேர் இருக்கிறதுனால நான் அடுத்த படத்தில் பேசுகிறேன்.
ஸோ இந்த படத்தை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ரொம்ப முக்கியமான படம், சொசைட்டிக்கான ரொம்ப முக்கியமான படம், சமூகத்தான முக்கியமான படம், பயங்கரமான ஒரு அரசியல் பேசியிருக்கு இந்த படம் வந்ததுக்கப்புறம் மேபி ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்குது, ஊடகத்தை இருக்குது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த வெற்றி ப்ரோக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் கதை கேட்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் படம் கதையை வந்து சொல்லும் போது நான் எப்பயும் நோட்ஸ் எடுத்தே வருவேன். அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்தே வந்துட்டே இருந்தேன். செகண்ட் ஹாஃப் அவர் சொன்னார், நான் நோட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, இதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணேன். கதை சொல்லும்போது அவர் என்ன விதத்தை சொன்னாரோ அதே மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் லிங்கேஷ் ப்ரோ ஆக்டிங் வந்து அவர் நடிப்பு அந்த கேரக்டராகவே வாழ்ந்த மாதிரியே இருக்கும். ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டு. தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் பற்றி நான் பேசியே ஆகணும். சுரேஷ் காமாட்சி சார் அவர்கள் பற்றி. ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் சார் ஃபஸ்ட்டு நான் உங்களை வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு கூப்பிடுவேன் எல்லா படத்துலேயும் நீங்கள் ரிலீஸ் பண்ண. ஆனால் யூஆர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா இவங்க ஒரு மாநாடு இல்லை இன்னும் நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுத்தாலும் இன்றைக்கி எந்த ஹீரோ எந்த ஹீரோயின் வேணும்னா சாருக்கு ஆக்சுவலி டேட் கொடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி கூட அவங்க இயக்குன படம் மிக மிக அவசரம் இருக்கட்டும், ப்ளஸ் இன்றைக்கி இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த படம் இருக்கட்டும், சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியாக இருக்க முடியும். நான் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேசுனாங்க, சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவாக பண்ண முடியும், அவங்க போல்டாக போயிட்டு எல்லா விஷயத்தை பற்றி பேச முடியும். லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நான் என்னோட ப்ராஃபிட் என்ன என் லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காமல் சமூகத்தில் நடக்கிறது இல்லை ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க. ஸோ இனிமே இஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ வாழ்த்துக்கள் சார் படத்துக்காக. எப்பவுமே நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் நான் அறிமுகமாயிருக்கேன். பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அம்மா நான் வின் பண்ணும்போது இல்லை லூஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சேடாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் வின் பண்ணும்போது. பட் எப்பவுமே அம்மா வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எது வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாமல் உதவியாக இரு, எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கும்போது இல்லை நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கும். நமக்கு நிறைய லைக் மற்ற நார்மல் லைக் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி அந்த பீப்புள் விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவிலேஜாக இருக்கோம். இப்போ நான் நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது இல்லைன்னா நான் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது அண்ட் ரேப் ஆன விக்டிம்ஸை போயிட்டு அவங்க ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசில் ஒரு பெயினாக இருக்கும். லைக் அவங்களுக்கும் நமக்கு என்ன ஏன்னா அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம மாதிரி அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் திருப்பி அவங்க வீட்டுக்கு போக முடியுமா, திருப்பி அந்த வாழ்க்கையை வந்து அவங்கனால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி. அந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பலமான லேடி இருக்கட்டும், ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு. ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது, அந்த உடம்பாலையும் மனசால உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷனையும் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அங்கே அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் ஐ திங்க் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க, அந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க அண்ட் இது எல்லாமே இருக்கும். அண்ட் நான் இந்த படத்தில் நான் சுரேஷ் மேனன் சார் ஆக்சுவலி அவங்களோட வந்து நான் மலையாளம் படம் நடிச்சிருக்கேன். இஸ் சச் அ சூப்பர் ஸ்டார்.
சார் நீங்கள் இந்த இந்த அவங்களோட காஸ்டிங்கே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக ஆக்சுவலி கொடுத்துருக்கு. ஸோ சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் சார். அண்ட் இப்படியே லைக் இந்த இவ்வளோ நல்ல நல்ல விஷயத்துக்கு என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என் நண்பன் ஜான் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க எப்போவுமே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, நாங்கள் உட்காந்து நாங்கள் இந்த படம் அடுத்து இது பண்ணணுமா இல்லை ஹிந்தி பண்ணுறோமா அது பேசாமல் நம்ம இந்த மாதம் இந்த வாரம் நம்ம என்ன சேரிட்டி பண்ணலாம், நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ஏன்னா உங்களோட பவர் இருக்கட்டும் உங்கள் இது இருக்கட்டும் அது எல்லாமே நீங்கள் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவங்க ஒரு கமர்ஷியல் எதுவுமே யோசிக்காமல் லைக் இப்போ இருக்கிற திங்கில் ரொம்பவே ஹியூமனிடேரியன் ஹியூமனாக வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியாக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஒரு அழகான தமிழ் பெயரோடும் ஒரு ஆழமான உள்ளடக்கத்தோடும் வெளிவர இருக்கின்ற இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் என் அன்பிற்குரிய ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய நோக்கம், இந்த படத்தினுடைய கதையை பற்றி இயக்குனர் வந்து மிக தெளிவாக ஒரு திருத்தமாக எடுத்துரைத்தார். நான் மகிழ்ச்சி அடைகிற விஷயம் இந்த படத்தினுடைய தலைப்பு உள்ளடக்கம் மட்டுமன்றி இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற சில நடிகர்களை இங்கு அழைத்து பேச வைத்தார்கள். நண்பர்களே, அவர்கள் அனைவரும் கருப்பு காய்களாக இருந்தார்கள். இந்த படம் எதை பற்றி பேசுகிறது என்பது மட்டுமல்ல, இந்த படத்தில் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது கூட ஈரோட்டு கிழவனின் ஒரு முன்னுரையோடு போட்டு கருப்பு என்பதோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதற்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா வேறு வேறு அடையாளங்கள் இருந்தது. இன்றைக்கு ஒரு படம் நல்ல படம், ஆழமுள்ள படம், கருத்துள்ள படம் என்றால் தம்பி சுரேஷ் காமாட்சி எந்த படத்தை அவர் வெளியிடுகிறாரோ அந்த படம் நல்ல கருத்துள்ள படம் என்பது அடையாளமாக திகழ்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஒரு சமூகத்தை போலவே திரைப்படமும் ஒரு யார் எங்கு நடக்க வேண்டும், யார் எதை பேச வேண்டும், யார் என்ன பெயர் வைத்து கொள்ள வேண்டும், யார் படிக்க வேண்டும் என்பது சமூகத்தில் எப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இருந்ததோ திரைப்படத்திற்குள்ளும் அப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. அரசர்களை பேசினார்கள், பண்ணையார்களை பேசினார்கள், முதலியார்வாள், பிள்ளைவார்மாள் இவங்களை பேசினாங்க. அதை தாண்டி ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி பேசுவதற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களை யாரெல்லாம் பேச வேண்டும் என்கிற இடத்திற்கு வருவதற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறது. அதே போல ஒரு படம் பலாசாவில் எந்த படம் ஓடணும், காசி தேட்டரில் எந்த படம் ஓடணும், அப்படி அங்கு கூட பாகுபாடு இருக்கிறது. அந்த இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகள், கருப்பு காய்கள் வந்து அடைவதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் இரண்டு செய்தியை மட்டும் இங்கே கூற விரும்புகிறேன். நான் நடித்த முதல் படம் என்னுடைய நண்பன் இயக்குனர் ராஜபாண்டி என்னமோ நடக்குது என்கிற படத்தில் என்னை நடிக்க வைத்தார். அந்த படத்தில் உதவி இயக்குனராக இருந்தவர் ஸ்ரீ வெற்றி. அதோடு நான் இந்த படத்தை தொடர்புபடுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமன்றி அவர் இலக்கியம், கவிதை போன்ற துறைகளிலும் மிகவும் நெருக்கமானவர். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்தினுடைய கதை நாயகன் தம்பி லிங்கேஷ். நான் ஒரு தொலைக்காட்சி தொடரை விஜய் தொலைக்காட்சிக்காக சலனம் என்கிற தொடரை இயக்கி கொண்டிருந்தேன். அப்போது அந்த யூடிவி நிறுவனம், அவர்கள் தான் தயாரிப்பாளர்கள், அவங்க 2 பேரை வந்து காட்சி ஊடகவியல் துறை மாணவர்கள் லயோலா கல்லூரியிலிருந்து 2 பேரும் நீங்கள் உதவி இயக்குனராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். வேண்டாம், எதுக்குங்க, வேலை செய்கிற இடத்துல போய் நோட்டை வச்சுட்டு ஏதாவது ஓரமாக உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, அந்த பசங்க எதுக்கு வேலை செய்கிறவங்க இருக்கட்டும்னு சொன்னேன். இல்லை வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். 2 தம்பிகள், ஒரு சிறு பிள்ளைகள் அங்கே வந்தாங்க. ஒரு வாரம் கூட இருக்காது, அவர்கள் அந்த வேலைகளுக்குள், படப்பிடி வேலைகளுக்குள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள், இணைத்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிறகு எதை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்களாக அந்த 2 பிள்ளைகளும் மாறினார்கள், 2 தம்பிகளும். அந்த அளவுக்கு அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அதில் ஒன்று தம்பி லிங்கேஷ். நான் நினைத்தேன் அவர் ஒரு பெரிய இயக்குனராக வருவான் என்று நினைத்தேன்.
நல்ல நடிகனாக வந்திருக்கிறான். இது கதை நாயகனாக அவன் நடிக்கிற முதல் படம் இல்லை, மூணாவது. நல்ல நடிகன். அவனுக்கும் இது பெரும் வெற்றி தரும் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தை தோளில் சுமந்து சென்று மக்களிடம் சேர்க்கக்கூடிய அந்த மாபெரும் மகத்தான பணி நமக்கு காத்திருக்கிறது. நண்பர்களே, செய்வோம், இதை வெல்ல வைப்போம், ஒரு வழிகாட்டியாக்குவோம். நன்றி, வணக்கம். மூவி ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு 2 ரீசன் சொல்கிறேன். நம்பர் 1, நம்ம டீம். நிறைய பேர் யோசிப்பாங்க, எனக்கு ஒரு 5 கோடி கொடுத்தா படம் பண்ணிடுவேன், படம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, பணம் தானா. பணம்ன்றது வந்து ப்ரைமரி. பட் வென் இட் கம்ஸ் டு படம் அப்படின்னு எடுக்க போகும்போது வர்றது ஃபஸ்ட்டு டீம். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஃபுல் வெற்றிஸ் டீம். ஏன்னா வெற்றியோட பேர்லேயே வெற்றி இருக்குது. ஸோ அங்கேருந்தே வெற்றி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி சக்ஸஸ் என் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து எப்போ வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர், நிறைய எஸ்டாப்ளிஷ்டோட ஸ்டார்ஸோட பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து முன்னாடி வராரோ, இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, அதுவும் ஒரு சக்ஸஸ் இண்டிகேஷன் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் சுரேஷ் காமாட்சி சார். இது வந்து ஜஸ்ட் மேடையில் வந்து சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. உங்கள் மாதிரி நீங்கள் வந்து இது இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்து நிறைய ப்ரொடியூசர்ஸ், தமிழ் ட்ரேட் தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து வரணும். இதுக்கு நான் ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நாங்களும் ப்ரொடியூஸ் பண்ணி அது எப்படி கொண்டு போனோம்னே தெரியல இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் கூட. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒரு அப் அண்ட் டவுனாக டே அவுட் மாறுதோ, இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பேசுவோம், நாளைக்கு அந்த விஷயம் இங்கே இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வெளியில் போய் நம்ம ஈஸியாக பணம் பண்ணி எடுக்கிறது ஈஸி. பட் இங்கே வந்து அதுக்கான கைடாக இருந்து ஒரு காமாட்சி சார் வந்து இந்த படத்தை எடுத்து அடுத்து வந்து நாளைக்கு ஆகஸ்ட் 9th ரிலீஸ் பண்ணுறாருன்னா இட்ஸ் கோனா பி 100% சக்ஸஸ். ஐ விஷ் தி என்டையர் டீம், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். லிங்கேஷ், டோன்ட் வரி, நீங்கள் எல்லாம் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கீங்களோ, அசிஸ்டன்ட், ஏடி, கேமராமேன், டைரக்டர், ஃபைட்ஸ், ஸ்டண்ட்ஸ் எல்லாமே நானும் பார்த்துருக்கேன் ரியலிஸ்டிக்காக. ஸோ திஸ் இஸ் என்ஜாயிங் த ஒரு ப்ராசஸ். அடுத்து நமக்கு பெரிய லெவலில் போகும்போது நம்மளுக்கு இதுதான் ஒரு லைக் வில் ஹெல்ப் ஃபார் மோர் க்ரியேட்டிவிட்டி, மோர். எப்பயாவது நம்ம வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும், பட் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்யூச்சரில் பம்ப் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அற்புதமான காஸ்ட் டீம் இருக்குது. சுரேஷ் மேனன் சார், ஹைலி டேலண்டட் சார், டீம், எவ்ரிபடி இன் திஸ் லைக் ஆர்ட்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் தி என்டையர் டீம் மை ஹோல் ஹார்ட்டட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சௌக்கியமா எல்லாம்? நான் என்ன சொல்கிறேன், நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன வேணும், படம் வேணும்னா அந்த படம்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஆனால் ஏதாவது சோஷியல் மெசேஜ், ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம், உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மெகா பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை. இல்லைன்னா people who charge 500 crore rupees for direction அந்த மாதிரி யாரும் தேவையில்லை. ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டோரி லைன், ஹார்ட் டச்சிங், ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும், அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். அண்ட் நான் நினைக்கிறேன் சுரேஷ் காமாட்சி சார், உங்களுக்கு ஏற்கனவே நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா இதை டைம் நம்ம நாட்டில் இப்போ ஸ்போர்ட்ஸ் செக்டரில் ரொம்ப ப்ரோக்ரெஸ் இருக்குது. நீங்கள் தான் பாருங்கள், 15 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆள் நம்ம நாட்டில் இல்லை. எவ்ரிபடி நியூ சச்சின் தெண்டுல்கர், கபில் தேவ் அண்ட் ஷானியா மிர்ஜா, அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ் செக்டரில் அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைமில். ஆனால் இப்போ 10 வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், இப்போ தான் ஒரு பொண்ணு மனு பாக்கர் ஒலிம்பிக்ஸில் நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ 2 மெடல்ஸ் அவர் வின் பண்ணிட்டு ஏற்கனவே நமக்காக. பிரக்னானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட், நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக, நம்ம ஸ்டேட்காக. பிரக்னானந்தா செஸ் சாம்பியன், விஸ்வநாதன் ஆனந்த், இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு. ஏன் அது இப்போதான் போயிட்டு இருக்கு? ஏன்னா பிகாஸ் இப்போ
ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறையா ஸ்கோப் இருக்குது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு கூட உங்கள் சொசைட்டியில் உங்கள் ஃபேமிலியில் யாரும் ஒருத்தர் தெரியும், ஒரு பேபி, ஒரு குழந்தை, அவருக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ், காட் பிளஸ் யூ, ஸ்போர்ட்ஸ் வில் மேக் அ பர்சன் வெரி டிசிப்ளின்ட். ஒரு வாட்டி நீங்கள் வாழ்க்கையில் டிசிப்ளின்ட் ஆகும், அதுக்கப்புறம் வேறு எல்லா மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெகா பெரிய ஒரு பெனிஃபிட். யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ் ஃப்ரீக், யூ வில் பிகம் டிசிப்ளின் அண்ட் அதுக்கப்புறம் வாழ்க்கையில கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக வரும். ஸோ ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லாம் குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே இருக்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ நான் ஊரில் 2 வாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சனில் பார்த்தேன். இங்கே உங்கள் பாக்கெட்டில் இந்த சைடில் ஃபோன் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. இங்கே இருக்க அவர் 90% நீங்கள் எல்லாம் இங்கே தான் ஃபோன் போட்டுட்டு இருக்கீங்க உங்கள் பாக்கெட்டில். உங்களுக்கு நிஜமாக தெரியாது இந்த ரேடியேஷன் உங்கள் ஹார்ட் பிளாக்கேஜ்க்காக, உங்கள் ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிக பெரிய காரணம். ஸோ தயவு செஞ்சு எங்கே பாக்கெட்டில் போடாதீங்க. வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க, ஏதாவது ஆப்ஷன் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் லவ் பண்ணுறேன். ஸோ வி ஹாவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே எவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் இதை ஷூட்டிங் பண்ணி இது இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட், நல்வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும், நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். 46 வருஷத்தில் கம்மியாக பேசின டெக்னீஷியன் நான் தான். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் த ப்ரொடியூசர்ஸ், த டீம் அண்ட் த டைரக்டர் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி. என்னன்னா, நான் பல படங்கள் இங்கே பார்க்க வருவேன், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் திரும்பி போவேன். ஆனால் பல பத்திரிகையாளர்களே வெளில உட்கார வச்சுட்டாப்புல. அங்கே பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு. என்ன நீங்களாம் வெளில இருக்க, உள்ளே போக முடியலனே. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்த ஜானுக்கு மீண்டும் நன்றி. இதுக்கு காரணம் மாநாடு எடுத்தவர். அதனால தான் ஒரு மாநாடு மாதிரி இங்கே மக்கள் வந்துட்டீங்க. ஆனால் வந்தது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல படத்தை பாருங்கள், ஒரு சின்ன படம் தாங்க அது. அவரே அண்ணனே டைரக்ட் பண்ணார். ஒரு போலீஸ்காரியை பற்றி ஒரு படம் மிகச்சிறந்த முறையில் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அண்ணன் சுரேஷ் காமாட்சியை பற்றி அதுதான் அதிக லாபம் கொடுத்த படம்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையான தலையை நல்லா ஆட்டுங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு சிறந்த சின்ன படம்ன்றது லாபத்தை அதிகமாக தரும்போது பெரிய படம் ஆகிடுது. அப்படி இந்த படம் நாற்கர போர் மிகப்பெரிய ஒரு லாபமாக அமையணும். அதுக்கு இந்த மாதிரி சேர்ந்தது முக்கியம் இல்லை, நல்ல கருத்துக்களை அந்த படம், அதாவது நல்லா இருக்கும்போது நிச்சயமாக நல்லா எழுதுவீங்க. அதை இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு நீங்கள் கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இந்த மாதிரியான புதிய தயாரிப்பாளர்களை நீங்கள் மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா நம்ம சௌத்ரி சார் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அவர் தான் அதிக புதியவர்களை அறிமுகப்படுத்தினவர். அவருக்கு இந்த தமிழ் சினிமாவே விழா கொண்டாடணும். அப்படி ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சார். நிறைய புதிமுக இயக்குநர்களை குறிப்பாக அறிமுகப்படுத்தினார். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளோ படம் எடுக்கணும் இல்லையா, அவர் 100வது படம் எடுக்க ரெடியாக இருக்கார். அப்போ இவரும் அப்படி வரணும். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நான் அருண்மொழி எழுதுகிறேன், இவருடைய மாமான்னு சொன்னார். இவரை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இவர் நீங்கள் ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காட்டுவாருங்க. நாங்கள் ஒரு படத்துக்கு போனோம், பவர் பாண்டிக்கு. நாங்கள் 10 நாளைக்கு முன்னாடி போகிறோங்க. போனால் ஒரு 4 நாள் கழித்து பணம் மதிப்பீடு அந்த இதாகிடுச்சு, பணம்லாம் செல்லாதுன்ட்டாங்க. எங்கள்கிட்ட பணமே கிடையாது. அந்த 12 நாள் ஷூட்டிங்கும் இவர் தான் அங்கே செஞ்சே கொடுத்தாரு எங்களுக்கு. அதுக்கு பிறகு இங்கே தான் நாங்கள் செட்டில் பண்ணோம். அப்போ எந்த மாதிரியா மனிதர்களை சேர்த்து வச்சுருக்காரு பாருங்க. லொக்கேஷன் சார்ஜ் ஏகப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 கோடி 10 லட்சமாப்பா இங்கே செட்டில் பண்ணோம் நாங்கள். அவ்வளோ கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா பணம் இல்லை எங்ககிட்ட. அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமா அவர். இவரும் சிறந்தவராக தான் இருக்கணும். அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து இந்த படம் ஒரு சாமானிய மக்களுடைய அசாதாரண கதையாக அதில் எழுதியிருந்தது. சாதாரண மனிதனுக்கு எல்லாமே அசாதாரணமான வாழ்க்கை தான் கிடைக்கும்.
காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் 850 கோடி இருக்கான்னா அதில் 800 கோடி பேர் ஏழையாக தான் இருக்கான். ஏன்னா ஏழைகள் இருந்தால்தான் இந்த உலகம் இயக்கும். ஏழைகளில் வந்து முன்னேறவே விட மாட்டாங்க. நம்ம முடிஞ்சாதான் முன்னேறிக்கணும். ஏன்னா இயேசு ஏழைக்காக தான் போகிறாரு. எவனாவது முன்னேறி இருக்கானா? 2000 வருஷம் ஆச்சு. நல்லா நினச்சி பாருங்களேன். அதே மாதிரி வந்து முகமது நபி ஏழைக்கு தான் போகிறாருனாரு. அங்கே ஏழையே இல்லாமல் இருக்கானா அந்த இல்லை. அதே மாதிரி எல்லா கடவுள்களும் ஏழைக்காக போராடி இருக்கான்னு எவனுமே முன்னேறல. இன்னும் சொல்ல போனால் 10 வருஷம் முன்னாடி ராகவேந்திரான்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ வந்து பார்த்தா பாபான்றாங்க. நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன். அந்த ஊர் புனேக்கு. அங்கே எல்லாமே ஏழையாக இருக்காங்க. அங்கேயே அவர் பணக்காரன் ஆக முடியல. இங்கே வந்து ஊருக்கு பாபா கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்கு. திருப்பதியில் பாருங்களேன், 3/4 பேர் ஏழையாக இருப்பான். இங்கேருந்து எல்லாம் பணக்காரன் ஆகிறதுக்கு போயிட்டு பண்ணணும். இதெல்லாம் முரண்பாடுடைய உச்சம். அப்போ ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி எடுத்து தான் இங்கே முன்னேறி இருக்கணும். பணக்காரன் ஏமாற்றிட்டான், அவன் கொள்ளை அடிச்சிட்டான், இதுக்கெல்லாம் கதைக்கே ஆகாது. ஏனென்றால் நீங்கள் பணக்காரன் ஆனாலும் நீங்கள் அதை தான் செய்ய போகிறீங்க. ஏழையாக இருக்கிற வரைக்கும் தான் எல்லா நியாயமும் இங்கே. பணக்காரன் ஆன பிறகு நானும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் தான், இதுதான் உங்கள் வாசகமாக இருக்குது. ஏனென்றால் பணம் சேர்த்து வைத்து கொண்டு உங்கள் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறது தான் இந்த இந்திய சமூகம் சொல்லி தருது உங்களுக்கு. நீங்கள் பெரிய பணத்தை உங்கள் தலைமுறைக்கு சேர்த்து வச்சு அவனை குட்டிச்சவராக ஆகிட்டு போயிடணும். ஆனால் வெளிநாடுகள் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எப்படி இருப்பான்னு வைங்களேன், பேக் கிவ் த சொசைட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. 5% 10% தான் அவன் பிள்ளைங்களுக்கு எழுதி வைப்பான். பாக்கி எல்லாத்தையும் சொசைட்டிக்கு எழுதி வைப்பான். ஏன்னா இது அப்போ தான் வெளிநாடுகளில் பணக்காரனை மதிப்பான். அந்த பிள்ளைங்கள்லாம் வேலை செய்யும். இங்கே அப்படி கிடையாது. இந்திய சமூகம் வந்து சேர்த்து வைக்கலாம். அம்பானி இல்லைன்னா 6000 கோடி செலவு பண்ணுறாங்க. அது ஏழைகளுக்கு எத்தனை பேர் திருமணம் பண்ணி வைக்கலாம்? அவர் பண்ணி வைக்கலாம் அவர், ஆனால் பண்ணி வைக்க மாட்டார். ஏன்னா இங்கே அவரு பெரிய கல்யாணம் பண்ணால் தான் எல்லாம் போய் நம்ம ஆட முடியும். நம்மளால் பணக்காரங்களாம் போய் ஆட முடியும். அப்படி ஒரு சொசைட்டி இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம. அப்போ ஒவ்வொரு ஏழைகளும் அவனே தான் முன்னேறிக்க முடியும். அதே போல் கருப்பு சிவப்புலாம் இனிமேல் பேசி பிரயோஜனப்படாது. ஏன்னா இந்த உலகம் சதுரங்கத்தில் மட்டுமா அப்படி இருக்கு? இரவு பகல் அவ்வளோதானே. இரவு பகல் கருப்பு வெள்ளை தான். அதனால் நம்ம வந்து இயற்கையை ஏமாத்தின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம முன்னேறிக்க வேண்டியதுதான். ஏனென்றால் இன்னும் சொல்ல போனால் நல்லா நினச்சி பாருங்களேன், இரவு தான் வந்து இரவுன்னு ஒரு நாவல் இருக்குது, அவசியம் படிக்கணும். ஜெயமோகன் இரவு நல்லதுன்னு எழுதியிருப்பார். மனிதனே இரவில் தான் வாழ கற்றுக்கிட்டவன். விவசாயம்னு ஒன்று வந்து தான் பகலில் கற்றுக்கிட்டான். நம்ம வாழ இரவில் தான் வேட்டையாடும் சமூகமாக இருக்கும்போது மனிதர்கள் இரவில் வாழ்ந்தார். அம்மா கருவில் வந்து இரவில் இருந்தான். மனிதன் இரவில் தான் அவனுக்கு கண்ணு தெரியும். பகலில் கற்றுக்கிட்டான். கண்ணு தெரிய அம்மா அப்பாலாம் பகலில் வாழ்கிறாங்க, விவசாயம் பண்ணும்போது பகலில் வாழ்கிறாங்கன்னு மனிதன் பகலில் வாழ கற்றுக்கொண்டவன். அப்போ இந்த மாதிரியான முரண்பாடான வார்த்தைகளிலிருந்து நம்ம வெளியில் வந்து ஒவ்வொரு மனிதனும் உழைக்க ஆரம்பித்தோம்னா அவன் மாபெரும் வெற்றி அடைவான்றது தான் உலக வரலாறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கல் உண்ணாமைன்னு எழுதியிருக்காங்க திருவள்ளுவன் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எவ்வளோ பேர் குடிச்சிட்டு இருந்திருக்கான். இப்போ மட்டும் அந்த சினிமாவில் வந்து பார் சீனு வச்சுட்டானுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கோம்ல. ஒரு படைப்பு அந்த சமூகத்தை பிரதிபலிக்கிறது தான் ஒரு படைப்பு. அது நாவலாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும். நிறைய பேர் குடிக்கிறான், அதனால பார் சீனு வச்சுடுறாங்க. திருவள்ளுவர் காலத்தில் எப்படி குடிச்சிருப்பான்? கல்லூர்னாமைன்னு அதிகாரமே எழுதுறான். அப்போ எல்லா காலங்களையும் எல்லாம் உண்டு. அதில் சிறப்பாக இருக்கிறவன், ஒழுக்கமாக இருக்கிறவன் பிழைச்சிக்கும். அதுதான் வரலாறு. அப்படி ஒவ்வொரு மனிதனும் நம்ம முன்னேறி பிழைச்சிக்கணும். இதில் இந்த படம் வந்து எளிய மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கு. அடுத்தது அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னு இருக்காங்க. முதல் படத்தினுடைய இயக்குனர் வெற்றி, மாபெரும் வெற்றி அடையிட்டோம். அந்த தம்பி மிகப்பெரிய ஸ்டார் ஆகட்டும். இதில் நடித்தவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையிட்டோம். அதை நம்ம இதே சாலிகிராமத்தில் பார்ப்போம். ஒவ்வொரு படத்துலையும் அவங்க ஜெயிக்கும்போது நம்ம வந்து வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். நாற்கரப்போர் இந்த படம் வந்து எங்கள் ஊரை சேர்ந்த அண்ணன் வேலாயுதம் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. பட் அவர் வந்து என்கிட்ட கதை இந்த படத்தை வந்து சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காகவே அவருக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினச்சது வந்து அவருக்கு உண்மையாகவே அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லணும். அந்த இயக்குனரும் அந்த கதையை வந்து மிக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. இங்கே வெற்றி தோல்வியெலாம் வந்து சகஜம். ஒரு படம் எடுக்கிறோம், உடனே அது நம்ம வெற்றி பெறணும்னு 1 கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி
நம்ம வந்து நம்ம 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 சிறப்பாக நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோமா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அது ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கிறவங்க செய்யலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வின்னு தீர்மானிக்கப்படுது. வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம்னு சொல்கிறோம், தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள் சொல்கிறோம். மற்றபடி பட்ஜெட்டை வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படம்லாம் இல்லை. சிறிய படங்களே இன்றைக்கி பெரிய கலெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை நான் வேலாயுதனனுக்கு சொன்னது என்னென்னா, இங்கே வர தயாரிப்பாளர்கள் 90% என்னென்னா ஒரு படம் எடுப்பாங்க, அந்த படத்தில் அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அந்த படம் வந்து நிறைய வேதனைகள் பெற்றிருப்பாங்க, பொருளாதார இழப்பு பெறுறாங்க. ஆனால் அது ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். அந்த அனுபவம் வந்து அவங்களுடைய முதலீட்டு. அப்போ என்ன பண்ணால் நம்ம விட்ட இடத்துல தான் முடிக்க முடியாது. வெளிச்சம் இருக்குன்றதுக்காக வெளியில் போய் தேட முடியாது. அப்போ நம்ம தொலைச்ச இடத்துல தான் தேடணும். நம்ம அந்த சினிமாவில் தான் விட்டுருப்போம். நம்ம இந்த அனுபவத்தை அடுத்ததுக்கு, ஏன்னா அனுபவமே இல்லாமல் ஒரு தொழில், அனுபவமே இல்லாமல் ஒரே தொழில் வந்து தயாரிப்பாளர் தொழில் தான். பணம் இருக்குன்னா வந்து படம் எடுக்கலாம், யாராவது ஒருத்தர் அதை கூப்பிட்டு வந்துடுவாங்க, கூப்பிட்டு வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் வேலாயுதனை வந்து தைரியமாக ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கான்றது வெற்றி. உண்மையாகவே நீங்கள் உள்ளக்கி. ஏன்னா வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு வரது தான் இன்றைக்கி சேலஞ்ச். படத்தை எடுக்க எல்லோரும் எடுத்துடலாம். அப்போ இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவர் சிறப்பாக வந்து செஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த படம் வெற்றி படம் ஆகணும்னா தொடர்ந்து அவர் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அவர் பயணிக்கிறேன். ஏன்னா கோவமே படாமல் அவரை நான் கோவப்பட்டு அவர்கிட்ட நான் ஒரு 6-7 மாதம் பார்க்குறேன், கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. சிரிச்சபடிக்கே இருப்பார், எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சிரிச்சபடிக்கே இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இந்த படத்தில் நடித்த லிங்கேஷாக இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சாராக இருக்கட்டும், அபர்நிதியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க. நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அபர்நிதி மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, அந்த அபர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேடாயிடுச்சு, ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்ட்டு. அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்ட போது தயாரிப்பாளர் கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இது புதுசாக இருக்குது, ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்ற புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன், மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு வரான்றதே பெரிய விஷயம். அப்போ நீங்கள் பப்ளிசிட்டிக்கு நீங்கள் வரணும்ல, நீங்கள் வராமல் இருக்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இல்லை நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க, அதெல்லாம் சொன்னால் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. நான் உட்கார ஸ்டேஜில் இவங்கெல்லாம் தான் உட்காரணும், எனக்கு ஈக்குவலானவங்க தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசுனாங்க. எனக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி பேசுகிறாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன எதுனே தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியலை, நீங்கள் வேணால் நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எனக்கு கூப்பிட்ற ப்ரொமோஷன் கூப்பிட்றாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவோம், நீங்கள் நடிகர் சங்கத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு. இவரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து உங்கள் தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வரலைன்னு நினைக்கிறேன், அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ நடிகர் சங்கத்தில் நீங்கள் சொல்லுங்க பாருங்க, நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க. சரி வேறு இவங்களை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிமா, நீங்கள் வர்றீங்களா வரலையா அப்படின்னு. நான் முடியாது சார், எனக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு, இல்லைன்னா வரமாட்டேன். ரொம்ப நன்றி, உங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறத நாங்கள் வேறு மாதிரி பப்ளிசிட்டி பண்ணிக்கிறோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் பொறுத்து கால் பண்ணாங்க, சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன், அன்றைக்கி யாரும் தெரியாமல் பேசிட்டேன், சாரி நான் மன்னிச்சுங்க, நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன், நான் ப்ரமோஷன்ஸ்க்கெலாம் வர்றேன், நான் இருக்குங்க சாரி பரவாயில்ல, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு, உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஃபெமிலியரான ஆள், வந்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் யூஸாக இருக்கும், வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன, உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா? ரைட்டு, அப்படியே இருக்கு சொல்லுங்கள், அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும், உள்ளே வர வேண்டாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை, அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்குது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்களை காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே அப்படியே இருக்கட்டும். அது இதை கூட இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா, மற்ற தயாரிப்பாளர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இந்த கோமல் சர்மா அந்த படத்தில் நடிக்கல, கூப்பிட்ருக்காங்க, இந்த வந்திருக்காங்க. நமிதா அவங்க பிஸிலையும் கூப்பிட்றாங்க, வந்திருக்காங்க. ஸோ ப்ரமோஷனுக்கு வரலைன்னா என்ன அது என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் எல்லாரும் என்னை பற்றி சொன்னாங்க, நான் வந்து படம் சரியான படங்கள் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து அண்ணன் வேலாயுதனை வந்து நம்ம ஊருக்காரு, சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா. ஏதாவது நல்ல படங்கள்னால் நமக்கு வந்து சமீபத்தில் நான் மீரா கதிரவனோட ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறந்த படம். இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பெருசாக பேசப்படும்.
அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஜெயிக்கிறோம் தோக்குறோம்லாம் தாண்டி எனக்கு கதை பிடிக்கணும். ரெண்டாவது அந்த படத்தில் ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன், இல்லைன்னா வந்து அது எனக்கு பெருசாக நாட்டம் போகாது. அப்படிதான் நான் பண்ணுறது. அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நாற்கர போகிறேன் எனக்கு வந்து இதில் பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம், நான் மிக மிக அவசரத்தில் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் மாதிரி இதுலேயும் இந்த விஷயம் வந்து இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு ஏரியாவை அந்த இயக்குனர் தொட்டிருப்பாரு, அதை நேர்த்தியாக கைச்சிருவார். ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பித்தான். தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் எல்லாரும் பேசலாம். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு கதை, இவங்கெல்லாம் இதில் பேசும்போது எனக்கு மைண்டில் ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு. இன்னைக்கு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம். சமீப காலம் பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள், எல்லாரும் நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே. எனக்கு இங்கே இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கவங்க, எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு சமீப காலமாக ஒரு வார இதழில் வந்து தொடர்ந்து வணங்கான பற்றி தவறான செய்தி வந்துகிட்டே இருந்தது. எனக்கும் பாலனுக்கும் பிரச்சனை, பாலனுக்கு எனக்கும் பணத்தினால பிரச்சனை என்னன்னு சொல்கிறாங்க. நான் கடந்து போயிடுறது என்ன பஞ்சாயத்து, ஒருவேளை பஞ்சாயத்து இருந்தால் நீங்களே வந்து கூட தீர்த்து வச்சுட்டு போயிருங்களேன், எங்கள் 2 பேருக்கு எதாவது பஞ்சாயத்துனா சரி பரவாயில்ல நீங்களே வந்து தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு நுழைந்து வந்து எதுக்கு எழுதுறாங்க அப்படின்னு. இந்த இது பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சாயந்தரம் அதே பத்திரிகையிலேருந்து ஒரு இன்டர்வியூவாக வந்திருந்தாங்க. அதே வார இதழ், ஒரு முன்னணி வார இதழ் இன்டர்வியூவாக வர்றாங்க. அந்த பத்திரிகையில் பணியாற்ற அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள். அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாகவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை. முன்னாலாம் எப்படி நீங்கள் பத்திரிகையில் எங்கிட்ட கேள்வி வைப்பீங்க, ஒரு கேள்வி கேட்பீங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம், அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்பீங்க, அந்த நான் என்னோட பதிலிருந்து ஒரு துணை கேள்வி கேட்பேன். இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட், இவங்க வந்து பத்திரிகையாளர்கள். அந்த தரத்தில் தான் என்னை பத்திரிகையாளர்கள். ஆனால் ஒரு கேள்வி கேட்போம். நான் ரவி பெர்னாட் சார்லாம் வந்து அப்போ பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவரோட கொஸ்டின்ஸ்லாம். அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள். ஏன்னா எனக்கு சோசியல் மீடியாவில் யாராவது ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்கன்னா ஆர்டிக்கல் எழுதினா, கவிதா பாரதியோட ஆர்டிக்கலுக்குலாம் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு ஒரு சோசியல் மீடியா அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் கிடையாது, நான் ஃபாலோ பண்ணுவேன் அவங்க என்ன எழுதுறாங்க. அப்போ இவர் இன்டர்வியூ வந்திருக்காரு. இன்டர்வியூ வரும்போதே ஒரு 15 கொஸ்டின் வச்சுருக்காரு. இப்போலாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறது கிடையாது, எழுதிட்டு வந்துடுது, ஆஃபீஸில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு அந்த கொஸ்டினை வச்சுட்டு ஒவ்வொரு கேள்வியாக வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சராக இருந்தது, எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். கடைசியில் ஒரு கேள்வி கேட்டார், பாலா வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வர்றீங்க? எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பாலா வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வர்றீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வியாக இது. நான் இதே கேள்வியை திரும்பி அந்த பத்திரிகையாளர் கேட்டேன்னா, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் வச்சுருக்காங்க அந்த வார இதழ், அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவார் அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க? எனக்கு ரொம்ப இன்னைக்கு இந்த மேடையில் நான் வந்து உட்காந்துருக்கும் போது எனக்கு மைண்டில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டுமே மைண்டில் ஓடிச்சு. இவ இப்படி கேட்குறாங்க, ஒரு படத்தை கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறான், ஒரு 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 தகுதியான ஒரு கேள்வி இல்லாமல் அப்படி வந்து நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டால் இது என்ன கேள்வி, இது எப்படி இதை ஏற்றுக்கிறது என்னன்னு எனக்கு தெரில. இனிமேலாவது அந்த பத்திரிகை, நான் பேர் நாகரிகங்கிறது நான் பேர் சொல்ல கூட விரும்பலை, இனிமேலாவது அந்த பத்திரிகை பணிபுரிவர்களும் சரி, அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி, கொஞ்சம் உங்கள் செய்தியாளர்கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகளை கேட்க சொல்லுங்கள். ஏன்னா இது எங்களை காயப்படுத்துது. எவ்வளோ வழி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கோடிக்கணக்கில் பணம் போட்டு நிற்கிறானாங்க, எப்போ நீங்கள் ரோட்டுக்கு வருவீங்கன்னு கேட்குறது. அதே கேள்வியை நீங்கள் வேறு மாதிரி கேட்கலாம். பாலா வச்சு படம் எடுத்தவங்கலாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே அப்படின்னு ஒரு டாக் இருக்குது, இதை பற்றி இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அது நியாயமான கேள்வி. நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வருவீங்கன்னு கேட்குறது என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இது என்னுடைய ஆதங்கம். ஆக்சுவலாக வந்து நீங்கள்லாம் என்னுடைய நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் கூட நண்பர்கள், உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கேன், உங்களோட நண்பராக பழகிறேன். என்னோட ஆதங்கத்தை சார் எனக்கு வந்து இவங்களாம் பேசும்போது தான் எனக்கு மைண்டில் அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன இப்படி கேட்டாங்க எனக்கு வரும்போது, அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவும் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை ஒரு 10 நிமிஷம் தானே உட்காந்து முடிச்சுட்டு போயிருங்கன்னு சொன்னோன்னே சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதித்து ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது கேட்டு வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. எனிவே இந்த நாற்கரப்போர் படத்தில் வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக வரணும். இதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள், இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். ஸோ அந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருந்த அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் விடைபெறுகிறேன். நன்றி.